நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூக்ஷ்மான்னு சொன்னால் பெயர் உருவ வேறுபாடு அற்றது. ஸ்தூலன்னு சொன்னால் பெயர் உருவ வேறுபாடு உள்ளது. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் நமக்கு தெரிஞ்சாப்புல தானே சொல்றாருன்னு இப்ப தோணுமே தவிர அப்புறம் போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ பழம் செடி கொடின்னு சொன்னார். ஆனா அது என்ன பழம் சொன்னார், அது நன்னா இருக்குமான்னு கூட தெரியலையே நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில எதுக்கு பழம், எதுக்கு விதை, எதுக்கு ஜலன்னே புரியாது போடும். அதனால சில சப்தங்கள்லாம் பல தடவை கேட்டா தான் புரியும். ஒரு தடவை கேட்டா ஞாபகத்துக்கு வந்துடாது. அப்ப சூக்ஷ்மமா இருக்கு, எல்லாம் அவரோட ஒட்டின்னு இருக்கு. பிரம்மம் சித்த அச்சித்தோட கூடி இருக்கும். அதனாலதான் விசிஷ்ட பிரம்மம்னு சொல்றோம். விசிஷ்டம்னா கூடினதுன்னு அர்த்தம். சித்த அச்சித்தோட பிரம்மம் கூடி இருக்கும். இந்த சித்த அச்சித்து எப்படி இருக்கு, பெயர் உருவ வித்தியாசம் இல்லை. இதைத்தான் நாம ரூப விபாக அனர்கம்னு சொல்லுவார். நாம வேறுபாடு ரூப வேறுபாடு கிடையாது இருக்கும். அது ரொம்ப பெரிய பிரளய தசை. அந்த தசை ஓடும் ஓடும் ஓடும், பல்லாயிரம் பல லட்சம் வருஷங்களுக்கு ஓடும். பெருமாளுக்கு ஒண்ணு படைக்கணுங்கிற ஆசையே வராது. அதுக்கப்புறம் மெதுவா மகாலட்சுமி தேவியும் காலமும் உணர்த்தும், பகவன் எத்தனை நாள் படைக்காத இருக்க போறீர், ஏன் இந்த கோவம் தேவர் இருக்கு? அப்ப அவர் சொல்றார், ஆமாம் படைச்சு என்ன கண்டோம், யாரானும் கர்மத்தை தொலைச்சிருந்தானா, யாரானும் பக்தி பண்ணானா, நானும் போனா போறதுன்னு ஒரு தரமும் படைக்கிறேன், இவன் ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றதே இல்லை, அதனால இனி படைப்பே இல்லை என்று பெருமாள் சொன்னா உற்றுதல மகாலட்சுமி இல்ல. அந்த மாதிரி தேவரீரே சொல்லிட்டா அப்புறம் குழந்தைகளை ஆறு ரட்சிக்கிறது, ஏன் இப்படியே இருந்துட்டு போறாளே, இதை போல சூக்ஷ்மமாவே இருக்காளேன்னா இருக்கட்டும். அப்படின்னா இந்த ஜீவாத்மாலாம் கர்மயோகமே பண்ண முடியாதே. நீர் சரீரம் கொடுத்தா தானே அவன் யாத்திரைக்கு போவான், சரீரம் கொடுத்தா தானே உபன்யாசம் கேட்க வருவான், சரீரம் கொடுத்தா தானே புஷ்பார்ச்சனை பண்ணுவான், வாயை கொடுத்தா தானே உங்க நாமங்களை சொல்லுவான். இதை சொல்லவே இல்லைன்னா எப்படி அவன் கர்மங்களை தொலைப்பான்? தேவி நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா இதெல்லாம் ரொம்ப தடவை நான் பண்ணி பார்த்துட்டேன். இவனை வாயை கொடுத்தேன்னா எதையோ பேசுறான், கையை கொடுத்தேன்னா எதையோ பண்றான், காலை கொடுத்தேன்னா எங்கேயோ போறான், எங்கிட்ட வரல, இதை நான் பல தரம் பண்ணி பார்த்தாச்சு. அப்ப மகாலட்சுமி மறுபடியும் பேசுறா, எத்தனை தரம் பண்ணாலும் தேவரீர் மறுபடியும் தான் பண்ணி ஆகணும். என்ன பெத்தவா நாம், பெற்ற பாவிக்கு விட போகாது. பெத்த மனம் பித்து, வெள்ள மனம் கல்லு. அது கல்லா இருந்தா கூட தேவரீர் தான் கருணையோட இருக்கணும். அப்ப அந்த முகத்தை பார்த்துட்டு அவ அப்படியே பெருமானிடத்துல இருக்கிற அன்பு ததும்ப குழந்தைகளுக்காக கேட்கிறாள் இல்லையோ, அந்த முகத்துல பெருமாள் மயங்கி போடுவான். அல்லி மலர் மகள் போக மயக்குக்கள் ஆகிலும் நிற்கும் அம்மான்னு அந்த முகம் இவ யாருக்கு நமக்கா கேட்கிறா, குழந்தைகளுக்குன்னு கேட்கிறா. தனக்குன்னு இவளுக்கு ஒண்ணுமே கேட்டுக்க தெரியாது என்று நினைத்த பிரம்மம் அவளுக்காக சிருஷ்டிப்போம் அப்படின்னு தாம் முடிவெடுத்துக்கிறார். அந்த பிரம்மன் தனக்குன்னு இருக்கிற 6 குணங்கள், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இந்த 6 குணங்களோட கூட முதல்ல தானே தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. தபஸ்ன்னு ஆலோசனை பண்ணி நீள சிந்தனை பண்ணி அதனால முடிவெடுக்கிறது, சங்கல்பம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். பிரம்மத்தினுடைய சங்கல்பம் பகுஸ்யாம் பிரஜாயேய, பகுஸ்யாம் நான் பலவாக ஆக போகிறேன். அப்ப இப்ப எப்படி இருக்கார், ஒன்றா இருக்கார். எல்லாம் அவரோட ஒட்டின்னு இருக்கு, நாம ரூப வித்தியாசமே கிடையாது. அவர் இப்ப முடிவெடுக்கிறார், நான் பலவாக மாறப்போகிறேன். அப்படின்னா அவருடைய சரீரமா இருக்கிற சூக்ஷ்ம சித்தும் அச்சித்தும் மாறுதலுக்கு உட்பட போறது. அவர் தான் மாத்த போறார், அவர் சரீரத்தை தான் மாத்திக்க போறார். சரீரம் மாறலாமோ இல்லையோ. இப்ப நான் சின்ன வயசுல குழந்தையா இருந்தேன், சிசு, வயசாச்சு பாலன், வயசாச்சு யுவா குமாரன், வயசாச்சு யுவா, வயசாச்சு விருத்தன். அதுக்குன்னு ஆத்மாவுக்கு வயசாயிடுத்து. ஆத்மா அப்படியே இருந்தா கூட சிசு, பாலன், குமாரன், விருத்தன், மிருத்தன் என்ன எல்லாம் இந்த சரீரத்துக்கு இருக்கு பாருங்க. அப்ப சரீரம் மாறித்துங்கிறதுக்காக ஆத்மா மாறணுங்கிற தேவையில்லை, சரீரம் மட்டுமே தான் மாறிட்டு இருக்கும். அதே போல பிரம்மத்தினுடைய சரீரமா சித்த அச்சித்தோட இப்படி இருக்கு. இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுங்க, இந்த பக்கம் சூக்ஷ்மமா இருக்கு, ஒன்னா இருக்கு, பிரளய காலத்துல இருக்கு. இப்ப இந்த பக்கத்தை சிருஷ்டி காலம்னு வச்சுப்போம். இங்க ஒண்ணும் இல்ல சொல்றேன். இப்போ இந்த பக்கத்துல பிரளயம்னு வச்சுப்போம், இந்த பக்கத்துல சிருஷ்டின்னு வச்சுப்போம். அப்ப பிரம்மம் சங்கல்பத்தை எடுத்துனுட்டார், பகுஸ்யாம் பிரஜாயேய ஹந்தாக விமாஸ்திஸ்ரோ தேவதாக நாமரூபே வியாக்கரவாணி அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. இந்த ஜீவாத்மாக்களை சரீரமாக கொண்டு மேற்கொண்ட அனைத்தையும் நான் படைக்க போகிறேன்னு சங்கல்பம் பண்ணுகிறார். சங்கல்பமான உடனே கிட்டுன்னு மொத்தம் மாறும். அவர் ஒண்ணு கைகால் அசைக்க வேண்டாம், நெத்தி வியர்வ நிலத்துல சேர்ந்த உழைக்கவே வேண்டாம். அவர் எல்லாம் சங்கல்பத்தால் நடத்துறவர். நம்ம ஆட்டுக்கு ஏறி இறங்கி ஆடி ஓடி ஒன்னும் பண்றதில்லை. சங்கல்பிச்ச உடனே கிடுன்னு மொத்தம் மாற ஆரம்பிக்கும். அதுல தன் திருமேனியோட ஒட்டின்னு இருந்த அச்சித்து இருந்து பாருங்க, அதுக்கு மூல பிரகிருத்தின்னு பேர்.
அதுதான் மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை வச்சுதான் மொத்த ஜகத்தையும் படைக்க போறார். பிரகிருதி மாறுதலுக்கு உட்படும். எப்படின்னு சொல்றேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. விதை இருக்கே, முதல்ல விதைய பள்ளம் நோண்டுறோம், விதையை உள்ள நட்டுடுவோம், போட்டு மூடிடுறோம். மெதுவா ஜலம் கொட்டுறோம் பாருங்க. அந்த விதை இந்த ஜலத்தை நல்லா சாப்பிட்டுக்கும். முதல்ல உலர்ந்த விதையா இருக்கும். அந்த ஜலம் கொட்ட கொட்ட சாப்பிட்டு விதை முதல்ல பருக்கும். உள்ள நம்ம பார்த்ததில்லை, ஆனா விதை முதல்ல பருக்கும். பருத்த உடனே கொஞ்சமா வெடிக்கும். வெடிச்ச உடனே ஒரு துளி முளை வெளியில வரும். வெளியில வந்த உடனே நன்னா பருத்து மண்ணை பொழந்துட்டு மேல வரும். இப்படித்தானே விதை மாறுதல் அடையிறது. அதே போலத்தான் பிரகிருதி பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கே, அது சூக்ஷ்மமா இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. அந்த பிரகிருதி மெதுவா தண்ணீரை குடிச்சாப்புல பருக்க ஆரம்பிக்கிறது. பருத்தது மெதுவா வெடிக்கிறது. வெடிச்சதுல இருந்து முளை வருது. இந்த ஓரொரு நிலைக்கும் இப்ப பேர் இருக்கு. எப்படி கீழே இந்த நிலையெல்லாம் உருவாருதோ அதே போல ஜகத்து உருவாரத்துக்கு பேர் கொடுத்திருக்கா. முதல் நிலை பிரகிருதி. அந்த பிரகிருதி மாறி மகான்கிற முதல் தத்துவம் ஆகும். மகான் மறுபடியும் மாறும். 3 அகங்காரம்ங்கிற தத்துவமாகும். அகங்காரம் 3ஆ பிரியும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் உண்டு. அப்ப பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கிற மூல பிரகிருதி சூக்ஷ்மமா இருக்கிறது, அது விரிவடைகிறது. முதல்ல மகான் உருவாருது, அப்புறம் அகங்காரம் உருவாருது. அகங்காரம் 3ஆக பிரிகிறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இதிலே தாமச அகங்காரத்துக்கு தான் பூதாதின்னு ஒரு பேர். அப்படின்னா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்களுக்கு அதுதான் தாய். மேற்கொண்டு 5 பூதம், 5 தன்மாத்திரை, இதெல்லாம் பூதத்திலே தாமச அகங்காரத்திலேருந்து ஏற்படும். முதல்ல சாத்விக அகங்காரம் இருக்கு பாருங்க, அதுல ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனசு கடைசி. இந்த 11 தத்துவங்களும் அதுல இருந்து பிறக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞானேந்திரியம் 5 எது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு. இது முதலாமை. கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம், நாக்கால ருசிக்கிறோம், கையால தொடரும். இந்த 5 தான் ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம். அத போல கர்மேந்திரியம் எது? வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம். வாக்கு பேசுறதுக்கு, பாணி எடுக்கிறதுக்கு, கையால தூக்குற கை, பாத நடக்கிறதுக்கு, பாயு உபஸ்தம் மலம் ஜலம் கழிக்கும் துவாரம். இந்த 5 தான் கர்மேந்திரியங்கள்னு சொல்றோம். 5 ஞானேந்திரியம். இந்த 10 பேரும் தொண்டர்கள், ரொம்ப அடங்காத தொண்டர்கள். இந்த தொண்டர்களுக்கு ஒரு தலைவன் ராவணன் இருக்கார். 10 தலை இருந்ததுன்னா அவருக்கு ஒரு தலைவர் இருக்கணும் இல்லையோ? அந்த தலைவர் தான் மனசு. இவர் அடங்கினா 10 பேரும் ஓடிப்படுவா, 10 பேர் அடங்கினா இவர் ஓடிப்படுவார். 2 பேரும் ஒன்னா மட்டும் வரவே மாட்டான். கண் அடங்குறாப்புல இருந்தா மனசு எங்கேயோ போடும், மனசு அடங்குறாப்புல இருந்தா கண்ணு மூக்கு எங்கேயோ போடும். இந்த 11 பேரும் சாத்விக அகங்காரத்திலிருந்து தோன்றுகிறார்கள். அப்ப 11 கணக்கு தெரிஞ்சது. இன்னொரு 10 இருக்கு. தாமச அகங்காரத்திலேருந்து 10 பேர். தாமச அகங்காரம் மாறுதலுக்கு உட்பட்டு முதல்ல 5 தன்மாத்திரைகள் உருவாகும். அதுல முதல் சப்தம், ஹோன்னு ஒரு சப்தம் இருக்கு பாருங்க, அந்த சப்தங்கிற தன்மாத்திரை உருவாகும். அது மெதுவா மாறி மாறி ஆகாசம்ங்கிற பூதத்தை ஏற்படுத்தும். சப்தத்திலிருந்து ஆகாசம் தோன்றும். அந்த ஆகாசத்திலிருந்து அடுத்த தன்மாத்திரை ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம்னா தொடு உணர்ச்சி இல்லையோ, அந்த தன்மாத்திரை ஏற்படும். ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து சப்த ஸ்பர்ஷ. அதே போல ஆகாச வாயு. ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றும். வாயுவிலிருந்து அக்னி பிறக்கும். அக்னியிலிருந்து தண்ணீர் பிறக்கும். தண்ணீரிலிருந்து பிருத்திவி பிறக்கும். இந்த 5த்துக்கும் அதே போல 5 குணங்கள் இருக்கு. ஆகாசத்துக்கு இருக்கிற குணம் ஓன்ற சத்தம். எப்ப ஆகாசம் ஒரு சத்தம் ஓன்னு இருக்கும் இல்லையோ? அதுக்கு அடுத்தது வாயுவுக்கு ஸ்பர்ஷம். வாயு அடிக்கிறதுன்னு தெரியாது, ஆனா இந்த காத்துக்கு தொடு உணர்ச்சி இருக்கு பாருங்க. ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயுன்னு தர்க்க சங்கரக்காரர் சொன்னார். ரூபம் இருக்காது, ஆனா காத்தடிக்கிறதுங்கிறது மட்டும் தெரியும். இப்ப இந்த காத்தடிக்கிறது அதை அசைறது பாருங்க, எங்கேயும் காத்து இல்லை, ஆனா அந்த பச்சை இலை அசைறது இல்லையோ? அப்ப அந்த பக்கத்துல காத்தடிக்கிறதுன்னு அர்த்தம். அடிக்கு வாயு இருக்குன்னா தொடு உணர்ச்சினால தெரிஞ்சுப்போ. ரூபம் தெரியாது, காற்று தெரியாது, ஆனா இலை அசைறது தெரியறது இல்லையோ? சப்த ஸ்பர்ஷ. அதுக்கப்புறம் ரூபம். நெருப்பை பார்த்தா ஒரு பளபளப்பு, உருவத்தோட சேர்ந்து பளபளப்போட எரியறது இல்லையோ? நெருப்புக்கு இருக்கிற குணம் தான் ஸ்பர்ஷ ரூபம். அதுக்கப்புறம் ரசம். தண்ணீருக்கு இருக்கிறது ரசம், பூமிக்கு இருக்கிறது மண் வாசனை கந்தம். அப்ப சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். இந்த 5ஐயும் பிடிக்கிறதுக்கு பெருமாள் நம்ம கிட்ட 5 இந்திரியங்கள் கொடுத்திருக்கார். இந்த ஒன்னொன்னு எப்படி போட்டு இழுக்கிறார்ங்கிறதா முக்கியம்.
ஒரு தத்துவத்துக்கு ஒரு குணம் இருக்கு. ஆகாசத்துக்கு சப்தம் இருக்கு, வாயுவுக்கு ஸ்பர்ஷம் இருக்கு, அக்னிக்கு ரூபம் இருக்கு, தண்ணீருக்கு ரசம் இருக்கு, பிருத்திவிக்கு கந்தம் இருக்கு. அதே சமயம் கந்தத்தை முகர்றதுக்கு மூக்கு கொடுத்துட்டார், சப்தத்தை கேட்கறதுக்கு காதை கொடுத்துட்டார், ரூபத்தை பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்துட்டார், ரசத்தை எடுத்துக்கிறதுக்கு நாக்க கொடுத்துட்டார். இப்படி 5. அந்த 5க்கு இந்த 5. அப்ப 5 ஞானேந்திரியங்கள், 5 பூதங்கள். அந்த பூதங்களுடைய தன்மைகள் 5, 3 15 ஆயிடுச்சு. இதோட இன்னொரு 5 கர்மேந்திரியங்கள் 5, வாக் பாணி பாத பாயுபஸ்தம் 1 மனசு 21. இதத்தான் பூநிலாய 5 புனர்கண்ணின்ன 4 தீநிலாய 3 சிறந்த கால் 2 மீனிலாய 1 நின்னவாதி தேவனே என்று திருமணிசை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாசுரம் பாடியிருக்கார். 120 பாசுரம். திருச்சந்த விருத்தம் பேர். அதுல சொல்றார் பூநிலாய 5. இன்னொரு அழகான அர்த்தம் பாருங்க. இதுல முதல்ல ஆகாசம் தோன்றித்தா, ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து தண்ணீர், தண்ணீர்லேருந்து பிருத்திவி. அதனால முதல்ல ஆகாசம் தோணுச்சு. அதுகிட்ட ஒரே ஒரு குணம் தான் இருக்கும், சப்தம். ஆகாசத்தினுடைய குழந்தை வாயுவா, வாயுவு கிட்டே தன்னுடைய அம்மாவும் இருக்கும் பாட்டியும் இருக்கும். ஒரு சந்ததின்னு வந்தா தாத்தா பாட்டியினுடைய மொத்த குணமும் வராதா? அப்ப அதுக்குன்னு இருக்கிற குணம் எது? ஸ்பர்ஷம். அதனுடைய அம்மாவுடைய குணம் எது? சப்தம். அப்ப சப்த ஸ்பர்ஷம் 2 சேர்த்து வாயுவின் இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேத்தி பிறந்தது. இப்போ வாயுவின் இடத்துல இருந்து அக்னி பிறந்தது இல்லையோ, அதுக்கு 3 குணம் வந்துடும். சப்த ஸ்பர்ஷம் ரூபம் 3 இருக்கும். வாயு அக்னேர் ஆபகா, தண்ணியை பிறந்ததா, அது இப்போ கொள்ளு பேத்தி. அதனால 4 இருக்கும் அதுங்கிட்ட. சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம். கடைசியா பிருத்திவி பிறந்தது இல்லையோ, 7 பேத்தி. அதனால எல்லாம் 5மே சேர்ந்து போச்சு. இப்போ சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். இதத்தான் பூநிலாய 5 பூமியில இருக்கிற 5 குணம்ங்கிறார். பூநிலாய 5 புனர்கண்ணின்ன 4 புனல்ங்கிற தண்ணீர்ல இருக்கிற 4 குணம்ங்கிறார். தீநிலாய 3 நெருப்புல இருக்கிற 3ங்கிறார். அதே போலத்தான் இப்ப 3 அதுக்கு மேல பூநிலாய 5 புனர்கண்ணின்ன 4 தீநிலாய 3 சிறந்த கால் 2 காற்றில் இருக்கிற 2 மீனிலாய 1 ஆகாசத்தில் இருக்கிற 1. இப்படித்தான் 1ல இருந்து 5 வரைக்கும் அதனுடைய குணங்கள். இதெல்லாத்தையும் பகவான் இப்ப சிருஷ்டி சொல்றார். எங்கிருந்து ஆரம்பிச்சோம்? அடிப்படையை விட்டுறாதீங்க. ஆரம்பிச்சது மூல பிரகிருதி மாற ஆரம்பிச்சது. மூல பிரகிருதி மாறி மகான் ஆச்சு, மகான் மாறி அகங்காரம் ஆச்சு, அகங்காரம் 3 பிரிஞ்சது. சாத்விக அகங்காரத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனசு. தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச பூதங்கள். இப்ப மொத்தம் எத்தனையாச்சு? அது நீங்க கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். 24 தத்துவங்கள். 24க்கு இந்த 5 நாங்க 20 சுலபம். 5 நாள் 20. மனசு 21. இதுக்கெல்லாம் தாய் அகங்காரம் 22, மகான் 23, பிரகிருதி 24. 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள்னு சொல்லுவார்கள். இதை கண்ணன் கூறும்போது பூமிராபோ நலோவாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி ரட்டதா அபரேயமிதஸ்துவன்யாம் பிரகிருதி வித்திமே பராம் பூயே மகாபாகோ ஸ்ருணு. நான் எனக்கு இருக்கிற சொத்தை எதுன்னு உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. அர்ஜுனன் ஆன்னு கேட்டான். நான் எது உன்னுடைய சொத்து? இந்த 24 என் மயிர்காலால் தரிக்கிறேங்கிறார் அவர். என்னமோ பெருசா ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கே அர்ஜுனா, இந்த மொத்த சிருஷ்டியும் பண்ணி மொத்த 24 தத்துவமும் என்னுடைய அல்பத்துக்கு சமம். என்னுடைய திருமேனின் ஒரு சின்னதாலே விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். இந்த ஜகத்து முழுக்க 24 தத்துவத்தையும் என்னுடைய சிறு பகுதியால் தரிக்கிறேன். ஆனா இது எல்லாத்த விட எனக்கு வேறொரு வசந்த சொத்து இருக்கு அர்ஜுனா. இது தாழ்ந்த சொத்து. இத்தனை நாள் நீ பார்த்தது தாழ்ந்த சொத்து. இதெல்லாம் பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி, ரொம்ப உயர்ந்த சொத்து இருக்கு. எதுன்னு அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் சட்டு, நீ தான் அர்ஜுனா, அது ஆத்மாதான் அந்த உயர்ந்த சொத்து. எனக்கு இது இத்தனையுமா சொத்து? இதை காட்டில இதை புரிஞ்சுட்டு இதை தாண்டி கண்ணனை அடையணும்னு நினைக்கிறான் போற ஒரு ஆத்மா, அந்த பக்தன் தான் எனக்கு சொத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞானித்து ஆத்மைவ மேவதம்னு கண்ணன் சாதிக்கிறார் இல்லையோ. அப்ப 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவம், 25வது தத்துவம் ஜீவாத்ம தத்துவம். அவர் தான் 25. 26 பேச்சே இல்ல, கண்ணன் தான். அவர் தான் சர்வேஸ்வரன். 26வது தத்துவம். அப்ப கீழே இருக்கிற அச்சித்தை காட்டிலும் மேல இருக்கிற சித்த காட்டிலும் தான் ரொம்ப உயர்ந்தவன் தான் புருஷோத்தமன். புருஷோத்தமன் தன்னை சொல்லிக்கிறார்.
தடுவார் இல்லையோ? இப்படி படைப்பு நடக்கிறது. இப்ப பஞ்சபூதங்கள் வரைக்கும் படைச்சிட்டோம். சுவாமி நான் எப்ப வந்தேன்னு சொல்லவே இல்லையே, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அடியேன் எப்ப பிறந்தேன், இதுல ஒண்ணும் நீர் சொன்னதுக்குள்ள திட்டத்துல நான் இல்லவே இல்லையே. ஏதோ பஞ்சபூதம் பஞ்சதன்மாத்திரேன்னு சொன்னீரேன்னா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அதோட விட்டுடல. இப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கு. அதை தனித்தனியா விட்டா ஒண்ணுத்துக்கும் உதவாது. இந்த அஞ்சையும் பெருமாள் கலப்படம் பண்றாரு. இப்போ எப்படின்னா இதுக்கு பஞ்சீகரணம்னு பேர். ஒரு தத்துவத்தையும் பாதியா வெட்டிடுவார். பிருத்திவியை பாதியா விட்டுட்டு மிச்ச பாதி ஒரு பாதியை அதுங்கிட்டே விட்டுடுவார். இன்னொரு பாதியை 4ஆ துண்டு போடுவார். அப்ப அது 4 1 1 4 1 4 கிடைக்கும் இல்லையோ? எத்தனை அது ஒரு 50% இதுல போயிடுத்து. பாக்கி 50 இருக்கு. 50 4ஆல் வகுத்தா 12 12 12 12 12. அதை அடுத்து இருக்கிற 4ஓடையும் கலந்துடுவார். அதே போல அடுத்த அப்ப தண்ணீர் எடுத்து 2ஆ பிரிப்பார். ஒரு பாதியை அதுங்கிட்ட விட்டுடுவார். அடுத்த பாதியை 4ஆ துண்டு போடுவார். பாக்கி இருக்கிற 4ஓடையும் சேர்த்து கலந்துடுவார். அப்படி கலந்துட்டே வந்தா தான் இந்த பொருட்கள் உபயோகப்படும். இந்த பொருள் தனித்தனியா இருந்தா ஒண்ணுத்துக்கு உபயோகப்படாது. உப்பு தனியா இருக்கு, ரவை தனியா இருக்கு, ஜலம் தனியா இருக்கு. வச்சிருந்தா உப்புமா கிடைக்குமா? அந்த மூணை கலந்தா தானே உப்புமா கிடைக்கும். அதனால மூணை கலந்தா தான் நமக்கு உபயோகப்படும். இந்த அஞ்சையும் பெருமாள் கலந்துடுறார். கலந்ததுனால பாடுங்க, ஆகாசத்துக்கு முதல் தத்துவம் ஆகாசம். அதான முதல்ல தோன்றித்து. அந்த ஆகாச தத்துவத்துக்கு இருக்க குணம் எது பார்த்தோம்? சப்தம். அந்த சப்தம் மட்டும்தான் ஆகாசத்தில் தெரியணும். நம்ம பார்க்கச்சே ஏன் நீல வர்ணம் தெரியுது? வர்ணம் அக்னியினுடையது. ஆனா இங்க தெரியறது ஆகாசத்துல. எதனால தெரியுது? தண்ணி இருக்கிறது எது? ரசம் தானே இருக்கணும். ஆனா ஏன் அதுல நீல வர்ணம் தெரியுது? ஏனால் இந்த பஞ்சீகரணம் நடந்திருக்கு. பெருமாள் இந்த அஞ்சையும் சேர்த்து கலப்படம் பண்ணவே இதோடது அதுல ஓட்டிக்கிறது, அதோட இதுல ஓட்டிக்கிறது. அப்ப நன்னா சேர்ந்து ஒரே ஒரு உலோகத்தை மட்டும் வச்சிருந்தா பல பொருட்கள் நாம பண்ண முடியாது. விஞ்ஞானிகள்கிட்ட நீங்க பேசி பாருங்க. உலோகத்தை அதனாலதான் கலப்பா. இந்த உலோகம் இத்தனை சதவிகிதம், இந்த உலோகம் இத்தனை சதவீதம். நீங்க பெருங்க இரும்பு ஆலைகள், அலுமினிய ஆலைகள்லாம் இருக்கு பாருங்க. அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா கலப்பா. இது எல்லாத்தையும் கலந்தா தான். நீங்க கலந்தா மட்டும் சரிங்க, நாங்க கலப்படம் பண்ண மட்டும் தப்பா? பிரம்மமே கலப்படத்தை ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ அவர் மட்டும் சுத்தமா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் வச்சிருந்தாரோ? நன்கு கலந்துட்டார். வாஸ்தவம் அவர் பண்ணா சரி, நாம பண்ணா தப்பு தான். ஆறு இல்லைன்னா அவர் தெரிஞ்சு பண்றார், அதனால சரியா பண்ணிருக்கார். இது பஞ்சீகரணம் முடிஞ்சு போடும். இப்ப மூலப்பொருள் தயார். இதை வைத்துக் கொண்டு பெரிய அண்டகட்டாகம் பண்றார். அண்டகட்டாகம்ங்கிறது 7 14 லோகங்கள் கொண்ட பிருத்திவி, அப்பு, தேஜஸோட உருண்டையா பிடிச்சு பிருத்திவி, அது நடு உலகம் பூமி. பூமிக்கு அப்புறம் பூமிக்கு மேல ஒரு உலகம், ஒரு சொர்க்கலோகம்னு சொல்றோம் இல்லையோ? அது போல கீழே இருக்கிறது அத்தல, சுத்தல, வித்தல, ரசாத்தல, தலாத்தல, பாத்தாளம். அதே போல பூமி, அந்தரிக்ஷம், ஆகாயம், சத்தியலோகம் வரை மகா, ஜனஹா, தபஹா, சத்தியம் என்ன மேல 7 லோகம், கீழே 7 லோகத்தோட மொத்த இடத்தையும் உருவாக்கிட்டார். கற்றார் கற்றார் கற்றார். நீ கட்டிகிட்டே இருக்க பாருங்க. அத போல நிறைய கட்டுட்டா. ஆனா உள்ள போய் பார்த்தா ஆளே காணும். நிறைய கட்டடமா இருக்கே சுவாமி, இன்னும் ஆளே வரல, என்ன வரணும்? இனிமேல் தானே வரப்போறார். அப்ப இவ்வளவு பெரிய அண்டகட்டாகத்தை தயார் பண்ணிட்டார். இன்னும் 7 வருஷத்துக்கு கட்ட போயிடலாமே. ஆனால் இவ்வளவு பெரிய அண்டகட்டாகம் தயாராயிடுத்து. தயாரான பிற்பாடு உள்ள ஆள் அனுப்பணும் இல்லையோ? யோசித்த பெருமாள் இது அத்தனையும் சிருஷ்டிச்சுட்டு அதுல கடலை சிருஷ்டித்து திருப்பார்கடலை சிருஷ்டிச்சுட்டு அங்கு போய் தான் பார்க்கடல் வியூக வாசுதேவனாக சயனிக்கிறார். திருப்பார்கடல்ல போய் சயனிச்சுட்டு தான் சிந்திக்கிறார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டி தயார் பண்ணிட்டோமே. அச்சித் இப்ப நன்னா பரிணாமத்தை அடைந்து வந்துடுத்தே. நம்ம சரீரத்திலே இருந்து சூக்ஷ்மமா இருந்த அச்சித் இப்ப பலதாயிட்டோம். நாம ஒன்னா இருந்தேன், இப்ப பலதாயிட்டேன். ஏகமா இருந்தத்தை அநேகமாக்கிட்டார். சூக்ஷ்மமா இருந்தத்தை ஸ்தூலமாக்கிட்டார். ஒன்று பலவாயிடுத்து, சூக்ஷ்ம ஸ்தூலமாயிடுத்து, எல்லாம் தயார். ஆனா இன்னும் மகாலட்சுமி கேட்டுன்றதுக்கு ஒண்ணும் நடக்கலையே. அவ எதுக்காக இந்த பிரார்த்தனை வச்சா சுவாமின்னு? இந்த குழந்தைகள்லாம் கட்டப்படுறா, ஆத்மாக்கள் உம்மை வந்து அடையணும், அதுக்காக சிருஷ்டியும் நாள். இவர் ரொம்ப நன்னா பெருமையா கல்லும் மண்ணும் போட்டு கட்டடம் கட்டிட்டேன்னா ஆத்மா அப்படியே ஓட்டின்னு இருக்காரு. இன்னும் அதுக்கு என்ன பண்ண போறீர்? மகாலட்சுமி தன் காரியத்துல எப்பவும் குறி. இவர் பெரிய காரியம் முடிச்சுட்டு வந்துட்டு அவளை அர்த்த புஷ்டியோட பார்த்தார். என்னமா கட்டியிருக்கேன் பத்திரா? நன்னா இருக்கு. தேவரி வைபம் யாருக்கு வரும்? ஆனா இன்னும் உபயோகப்படலை. அது எதுக்கு பண்ணணுமோ அதை பட்டாத்தான் உண்டு என்று லட்சுமி சொன்ன உடனே இன்னும் என்ன பண்ணணும் தெரியுதுன்னா, ஏன் மக்களையே காணும், கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகத்தை காணும், உம்ம வந்து அடையறதுக்கு வழி காணும், சாஸ்திரம் காணும், வேதம் காணும், ஆச்சாரியர் காணும். இந்த சரீரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இதனால் மட்டும் லாபம் இல்லை. ஓ தேவரீர் அதை சொன்னீரா?
அப்படின்னு இருக்கிறதுலயே ஒரு புண்ணிய ஆத்மா இன்னொரு பக்கம் ஒட்டியிருந்தாலே இத்தனை நாள் அவர்களும் சூக்ஷ்ம சமஷ்டி சேத்தனம்னு அவளுக்கு பேர். இத்தனை நாள் நான் சொன்னது சமஷ்டி அச்சேதனம், வெஷ்டி அச்சேதனம் ஆயிடுது. சமஷ்டினா சூக்ஷ்மம், வெஷ்டினா பிரிஞ்சிருக்கிறது. சமஷ்டி அச்சேதனமா இருந்தது இப்ப வெஷ்டி அச்சேதனம் ஆயிடுது. இதே போல சமஷ்டி சேத்தனம், சேத்தனர்கள்னா ஆத்மாக்கள், சைத்தன்யம்னா ஞானம்னு அர்த்தம். சைத்தன்யம் இருக்கிறவாள சேத்தனர்கள்னு சொல்றோம். அந்த சேத்தனர்களும் பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்காளோ இல்லையோ, அப்ப அவர் திரும்ப பார்த்து இதுல இருக்கிறதுலயே ஒரு புண்ணிய ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அந்த பெரிய அண்டகடாகத்தில் சத்தியலோகத்தில் தலைவனாக நான்முகனாக அமர்த்துகிறார். இதான் அவர் முதல்ல பண்றது. பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். பிரம்மல எப்படி சிருஷ்டித்தார்? தன் நாபி கமலத்திலிருந்து. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்யே. பூவில் நான்முகனை படைத்த தேவன் ஆழ்வார் சாதிக்கிறார். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன். தேவன் எம்பெருமாளுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே. தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை படைச்சார். பிரம்மா உருவாயிட்டார். தான் எங்க இருக்கும், யார் படைச்சிருக்கா, எதுக்கு படைக்கப்பட்டோன்னு அவருக்கு தெரியல. தேடுறார் கிடைக்கல. அவர் எந்த தாமரையில் இருந்தாரோ அதனுடைய நாளத்தின் வழியே உள்ள போய் பார்க்கிறார். பெருமாளுடைய பெரிய கொப்புல போய் சிக்கிறார். தேடி பார்த்தாலும் யார் படுத்துட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியல. மறுபடியும் வந்து அமர்ந்து 100 வருஷ காலம் தபஸ் பண்றார். பண்ண அப்புறம் பெருமான் அவருக்கு தோன்றி, குழந்தாய், உன்னை மேலே சிருஷ்டிப்பதற்காகத்தான் உன்னை சிருஷ்டித்தேன், மேலே சிருஷ்டி தொடர்வாய். அப்ப பிரம்மாவை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பஞ்சீகரணம் வரைக்கும் அது அத்தனைக்கு சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். பிரம்மாவிடத்திலேருந்து வெஷ்டி சிருஷ்டின்னு பேர். ஏன்னா இனிமே தான் மனுஷர்கள், தெய்வங்கள், ஸ்தோதஸ், அர்வாக் ஸ்தோதஸ், ஊர்த ஸ்தோதஸ், எல்லா ஸ்தோதஸ்களும் மேல உருவாகும். அப்ப இது வரைக்கும் பண்ணது சமஷ்டி சிருஷ்டி. தானே தான் பகவான் பண்ணுவார், இன்னொருத்தருடைய உதவியே கிடையாது. பிரகிருதி, மூல பிரகிருதி, மகான் மகான், அகங்காரம் அகங்காரம், 3 இருந்து 24 இது இத்தனை உருவாக்கி பஞ்சீகரணம் பண்ற வரைக்கும் அவரே செய்வார். அதுக்கப்புறம் எத்தனை நாளி ஒத்தரே காரியம் பார்க்க முடியும். பெரிய முதலாளி ஒருத்தர் பணத்தை போடுவார், ஆரம்பிச்சு வைப்பார். அதுக்கப்புறம் வியாபாரத்தை விற்பனையை பார்க்க ஒருத்தர், உற்பத்தி பார்க்கறது ஒருத்தர், பணத்தை கொண்டு வேண்டியது ஒருத்தர், ஆளை பார்க்க வேண்டியது ஒருத்தர் வச்சிட மாட்டாரா? அதை போலத்தான் பகவான் படைக்கிறதே பிரம்மா நீர் பார்த்துக்கும், அழிக்கிறதே ருத்ரன் நீர் பார்த்துக்கும், மழை கொட்டணுமா வருணனே பார்த்துக்கும், காற்றடிக்கணுமா வாயு தேவனே பார்த்துக்கும். என்ன ஒத்தத்தரையும் சிருஷ்டிக்க விட்டுடுறார். அதுல முதல்ல படைக்கப்பட்டவர் பிரம்மா. பிரம்மா மேற்கொண்டு தன்னுடைய சிருஷ்டியை தொடங்குறார்.